ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருங்கைப்பூ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கின பிறகு இது முருங்கைப்பூ. இந்த முருங்கைப்பூவை நல்லா அலசி வச்சுருக்கேன். இதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. நல்லா வதக்கணும். நான் பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்கல. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது தனி மிளகு பொடி. இந்த மிளகு பொடி சேர்க்குறேன். தனி ஜீரக பொடி இவ்வளோ. மஞ்சள் தூள் கொஞ்சம். கொஞ்சமாக உப்பு. எவ்வளோ பூவோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக போடுங்க. மிளகு, சீரகம், மஞ்சள், உப்பு. நான் பச்சை மிளகாய், வத்தல் பொடி எதுவுமே நான் சேர்க்கல. எந்த ப்ராப்ளமே இல்லாமல், பீரியட்ஸ் அப்போ பெயின் இல்லாமல், கிராம்ப்ஸ் இல்லாமல் இருக்கும். கேர்ள்ஸுக்கு நல்லது. நல்ல இம்யூனிட்டியை கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சமைக்கிறது தான் இது. இதோட ஹெல்த் ரொம்ப இமென்ஸாக இருக்கும். நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது. அந்தளவு இமென்ஸ் ஹெல்த் இது. சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போதுலேருந்தே லைஃப் டைமுக்கும் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணாமல் சிம்பிளாக டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.